வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து தாவைக்காவுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது தினைக்கும் இந்த பங்குச்சந்தை சொல்லுவாங்கல்ல, இன்றைய நிலவரம் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு நிலவரம் போயிருச்சு. 3 நாங்க டக்குன்னு 4 ஆச்சு. இன்னும் 5 பேர் வரப்போறேங்கிறாங்க. அந்த 5ங்கிற கணக்கு எதுக்குன்னு தெரியல. காங்கிரஸுக்கு வைக்க போற செக்கா அதெல்லாம் தெரியல. ஆனா காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமை என்ன கருத்து சொல்லுதுன்னு தெரியல. ஆனா விடுதலை சிறுத்தைகளிடம் இருந்து காங்கிரசிடம் இருந்து எதிர்ப்பு குரல் வர ஆரம்பிச்சிச்சு. இது என்னங்க, அதிமுகவில் ராஜினாமா செஞ்சுட்டு எதுக்கு வந்து விஜய் கட்சியில சேரணும்னு மற்றவங்க கேட்கல, பத்திரிகையாளர்கள் கேட்கல, எதிர்கட்சிகள் கேட்கல. கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளிடமிருந்தே கடுமையான எதிர்வினை வந்திருக்கிறது. இடதுசாரிகளிடம் இருந்தும் இப்ப கனகராஜ் போன்றவர்கள் கடுமையா விமர்சிச்சுட்டாங்க. என்ன விலை அழகே அப்படின்னா, ஒரு ரேட்டு என்ன சொல்லு, வர்ற ஒவ்வொரு எம்எல்ஏடைய ரேட்டு என்னன்னு சொல்லு அப்படின்னு கனகராஜ் கேட்டிருக்கிறார். அவர் சிபிஎம் தெரியும் உங்களுக்கு, அவர் இடதுசாரி சிந்தனையாளர். அவர் கேட்டிருக்காரு. அவங்களுடைய ஆதரவுல தான் அந்த கவர்மெண்ட் இருக்கு. இருந்தாலும் அவர் கேட்டிருக்கிறார், ஆஹா சூப்பரா இருக்கே, என்ன விலை, ஒரு எம்எல்ஏக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு அவரே இதை வந்து விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பித்து இருக்கிறார். ஆனா காங்கிரஸ் தலைமை பேசல, விடுதலை சிறுத்தைகள் தலைமை பேசல. ஆனா விடுதலை சிறுத்தைகள் வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அமைச்சரா இருக்க வன்னியரசு இப்ப எதுவும் பேசல. ஆனா அமைச்சராவதற்கு முன்பு கடுமையாக இந்த ஜோசியர் விஷயத்திலிருந்து எல்லாத்தையும் கிளின்னு கிழிச்சு எரிஞ்சாரு. அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு முன்பு விஜய் அரசியலை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியவர் வன்னியரசு தான். சோ அவங்களுடைய கருத்தில் என்னன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். வன்னியரசு ஒரு பெரியார், அம்பேத்கர், தமிழ் தேசிய சிந்தனையாளர், இடதுசாரிகள், இவங்களுடைய கருத்தியல் அடிப்படையில் அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க, பேசுவாங்க நமக்கு தெரியும். அவங்க மேல நமக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க பெரியார், அம்பேத்கரை பின்பற்றி பேசி, மார்க்ஸ் பேசி வந்தவர். இப்ப இந்த நிலையில் நான் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. கேட்டது நான் கிடையாது, எதிர்கட்சிகள் கிடையாது, மற்றவர்கள் யாரும் கிடையாது. கேட்டிருப்பவர் பேர் வந்து எசகி சுப்பையா. சமீபத்தில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விஜயால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், எங்களுடைய அதிமுகவால காப்பாற்ற முடியாது என்று சொல்லி விஜய் கட்சியில் சேர்ந்திருக்கிறார். அவர் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நிறைய மதிமுகவில் இருந்து, விசிகாவில் இருந்து, காங்கிரஸில் இருந்து அப்படியே வந்து விஜய் கட்சியில சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பொறுப்புல இருக்கிறவங்க இல்ல, தொண்டர்கள். பொறுப்பு நிர்வாகிகள்ங்கிற ஒரு நபர் தான். ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏ கூட போயிட்டு போறாரு, ஒரு நபர் தான். ஆனா தொண்டர்களை இழக்கக்கூடாது. இந்த கட்சிகளிடமிருந்து தொண்டர்கள் அப்படியே விஜய் கட்சிக்கு போறாங்க. இது என்ன மாதிரியான மைண்ட் செட், என்ன மாதிரியான பார்வைன்னு தெரியல. தொண்டர்கள் போவதுதான் ஒரு கட்சிக்கு ஆபத்து. நிர்வாகிகள் போகலாம், மாவட்ட செயலாளர்கள் போகலாம், எம்எல்ஏ எம்பி கூட போட்டோம், ஒரு நபர் கணக்கு தான். தொண்டர்கள் போகக்கூடாது, கட்டமைப்பு போகக்கூடாது. எம்ஜிஆர் கட்சியை விட்டு வந்தப்ப எம்ஜிஆர் முன்னாடி அப்படி எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, எத்தனை எம்பிக்கள் இருந்தாங்க? தொண்டர்கள் நம்பிதான் எம்ஜிஆர் இருந்தாரு. வைகோ வந்தப்ப நிறைய எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்க. வைகோ வந்தப்ப அப்ப கட்சியில எம்எல்ஏக்களே கிடையாது. அந்த சமயத்துல இந்த ராஜீவ்காந்தி இது அந்த சமயம் 93, 94 அப்போ ஒன்றும் கட்சியில இது கிடையாது. ஆனா நிறைய மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க. எம்ஜிஆர் வர்றதை விட வைகோட்ட வந்தாங்க. ஆனா வைகோவால ஜெயிக்க முடியல, எம்ஜிஆரால தான் ஜெயிக்க முடிஞ்சு. அதனால அந்த மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள்ங்கிறது மேற்கட்டுமானம் தான், அடிமானங்கிறது தொண்டர்கள் தான். அதனால அந்த கட்சிக்காரங்க கொஞ்சம் யோசிக்கணும். உங்க கட்சியை சேர்ந்த பலர் வந்து விஜய் ரசிகரா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. அது உங்க கட்சி பாடு. சரி, ஓகே. நம்ம அப்சர்வரா சில விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப எசகி சுப்பையாவுக்கு நான் திருப்பி வரேன். எசகி சுப்பையா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நெறியாளர் கேட்கிறாரு அவர்கிட்ட, ஏன் சார், என்ன சார் நீங்க எல்லாம் ராஜினாமா செஞ்சுட்டு வரும்போது திஸ் இஸ் நாட் ஃபேர், பொலிட்டிக்கலா இது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸ்ல இருந்து கூட ஸ்ரீநிதின்னு அவங்க சிங்கானூர் வேட்பாளர்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்காரு. அதாவது ஏன் அந்த கேள்வியை கேட்டாருன்னா, இப்ப திமுகவோ எடப்பாடியோ அதை விமர்சனம் பண்றது மேட்டர் கிடையாது. அவங்க போட்டி ரிபல் குரூப் விமர்சனம் பண்ணுவாங்க, திமுக எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் இதே விஜய் கட்சியை ஆதரிக்கிற இன்னொரு குரூப், எசகி சுப்பையாவுக்கு முன்னாடியே விஜய் கட்சியை ஆதரித்து தாங்கி நிற்பவர்கள் இடதுசாரிகள் தான், தாங்கி நிற்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான், தாங்கி நிற்பது முஸ்லீம் லீக் தான், தாங்கி நிற்பது காங்கிரஸ் தான். இவங்கெல்லாம் பிஜேபியோட கூட்டணி வச்சு ஜெயிச்சுட்டு வரல, பிஜேபியை எதிர்த்து நின்று ஜெயிச்சுட்டு விஜய் ஆதரவு கேட்டதுனால வந்து இன்னைக்கு தாங்கி நிற்கிறாங்க. அப்ப உண்மையில் விஜய் அரசை இந்த கணம் வரை தாங்கி நிற்பவர்கள் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், காங்கிரஸ். ஆனால் அவர்கள் குறித்து எசகி சுப்பையா சொன்ன பதில் தான் கவனிக்க வேண்டியது. என்ன சொல்றாரு, அப்படியா இவங்க என்ன ஆதாயம் பிரதிபலன் இல்லாம இங்க வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்கலங்க, எசகி சுப்பையா கேட்டிருக்காரு. யார? கம்யூனிஸ்டுகளை, விடுதலை சிறுத்தைகளை, காங்கிரஸை, இந்த முஸ்லீம் லீக்கை பார்த்து அவர் கேட்கிறாரு, இவங்கெல்லாம் எந்த பிரதிபலனும் இல்லாம வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? எசகி சுப்பையா வந்து சொல்லியிருக்காரு. யாரை பார்த்து? இடதுசாரிகளை பார்த்து,
விஜய்க்கு இது திருமாவளவனை பார்த்து, முஸ்லீம் லீக்கை பார்த்து, காங்கிரஸை பார்த்து கேட்டிருக்கிறார். இதுல இடதுசாரிகள் வந்து ஆதரவு தான், அமைச்சரவை எல்லாம் பங்கு பெறல. இருந்தாலும் நீங்க எல்லாம் இதை ஆதரிக்கிறீங்கன்னா பிரதிபலன் இல்லாமையா இருக்கும். நாங்க மட்டுமா பிரதிபலனோட ஆதரிக்கிறோம், நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லணும். முதுக பாருங்க. இசைக்கு சுப்பியா பயன்படுத்திய வார்த்தை யாரு? கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகளை பார்த்து உங்க முதுக பாருங்க. இந்த விஜயை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னா சும்மாவா? உங்க இடதுசாரி கொள்கை காட்டி விஜய் ஆதரிக்கிறீங்களா? மார்க்சிய சிந்தனைக்கு ஆதரிக்கிறீங்களா? பெரியாரிய, அம்பேத்கரிய பகுத்தறிவு சிந்தனையாளர், சாதி ஒழிப்பாளர், முதலாளித்துவ எதிர்ப்பாளர், இந்த கான்செப்டுக்கு ஆதரிக்கிறீங்க? நீங்க எந்த பிரதிபலனும் இல்லாம தான் ஆதரிக்கிறீங்களா அப்படின்ட்டு ரொம்ப அலட்சியமான உடல் மொழியில எசைக்கு சுப்பியா சொல்லியிருக்காரு. நாங்க ராஜினாமா செஞ்சுட்டு வந்தா மந்திரி பதவிக்கும், வாரியத்துக்கும், பெட்டிக்கும், சோபான்னு எங்கள் மீது விமர்சனம் வைப்பவர்கள், நீங்க எதுக்கு சார் விஜய் ஆதரிக்கிறீங்க? உங்க ஆதரவை பெற்றுக்கொண்டே விஜய் இங்க வர்றாரு, அப்ப விஜய் யாரு? இந்த கேள்வியை பொதுமக்கள் கேட்கணும். நமக்கு தெரியல. அதாவது விஜயை பத்தி எதுவுமே விமர்சனம் இல்லாம விஜய்கிட்ட வருபவர்களை பற்றி விமர்சிக்கிறது. விஜய் இப்படி செய்யக்கூடாதுன்னு மைல்டா சொல்வது என்ன அரசியல்? இப்ப எசைக்கு சுப்பையாவும் அதான் கேட்கிறாரு. இப்ப எசைக்கு சுப்பையா என்ன கேட்கிறாரு? என்னைய பணம் வாங்கிட்டு இல்ல பிரதிபலன் பார்த்துட்டு வர்றது ஃபேரு, நல்லா இல்லைன்னா நீங்க எல்லாம் பிரதிபலன் இல்லாமலே ஆதரிக்கிறீங்க. பிரதிபலன் இல்லாம ஆதரிக்கிற உங்களை வேணான்னு சொல்லிட்டு எங்களை அவர் வேணும்னு நினைக்கிறாரு விஜய். அப்ப விஜயோடைய நோக்கம் என்ன? இப்ப என்ன சார் நடக்குது? ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாரு? மதச்சார்பற்றவங்க தான் எனக்கு வேணும்னாரு. அந்த அடிப்படையில கம்யூனிஸ்ட், விடுசிக்காவெல்லாம் கூட்டி வச்சாச்சு, அமைச்சரவையிலையும் பங்கு கொடுத்தாச்சு. இப்ப அவங்கள செட்டில் பண்ணியாச்சு. வாங்க, நீங்க எல்லா இந்த அமைச்சரவையினுடைய எல்லா பொறுப்புக்கும் நீங்க தான், இந்த அரசின் மீது வரக்கூடிய எல்லா பொறுப்புக்கும் உண்டு, ஏன்னா நீங்க அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சாச்சு. இப்ப எசைக்கு சுப்பா கேட்கிறாரு, நீங்க ஏன் இருக்கீங்க? அவர் கேட்கறது, நாங்க தான் வந்துட்டோமே. விஜய் வந்து ஏன் சார் இவங்களை வச்சுக்கிட்டே இவங்களை கூப்பிடுறாரு? அப்ப விஜயனுடைய உண்மையான நோக்கம் இடதுசாரிகள் பக்கம் இருக்கணுங்கிறதா, எசைக்கு சுப்பியா போன்றவர்கள் பக்கத்துல இருக்கணுங்கிறதா? விஜயின் நோக்கம் எசைக்கு சுப்பியா போன்றவர்கள் பக்கத்துல இருக்கணுங்கிறதா. அதுதான் விஜய்க்கு ரொம்ப ஈஸி. பாஜகவுக்கும் அதுதான் ஈஸி, ஆளுநருக்கும் அதுதான் ஈஸி. காங்கிரஸ் இருக்கேங்கிறத ஒரு கேள்வியை போட்டு நீங்க மடக்க முடியாது. இனி பாருங்க, ஏங்க எதுக்கு காங்கிரஸை வச்சுக்கிட்டே பாஜக ஆதரவு பெற்றவங்களை ஏன் கூப்பிடுறாங்க? இன்னும் நிறைய பேர் வருவாங்கிறங்க, அதை மறுக்க முடியுமா? விஜயை சந்திக்க கூடாது, ஆதவ அர்ஜுனாவை சந்திக்க கூடாது, இவர்களை கட்சியில் சேர்க்க கூடாது, இவங்களை கட்சியில் சேர்த்தா நாங்க ஆதரவை விலக்கிக் கொள்வோம் அவங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. பாஜக வந்துடும். ஆனா பாஜக தனித்தனியா வரலாமா? வேற வேற வடிவுகளை வரலாமா? பாஜக என்னைக்குமே பாஜகவா தமிழ்நாட்டுல வரவே முடியாதுங்க, எழுதி வச்சுக்கோங்க. பாஜக முஸ்லிம் விருப்ப பேசி, பெரியார் விருப்ப பேசி வர முடியாது. புகுந்து தமிழர்களிடம் புகுந்து, பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் புகுந்து, தாழ்த்தப்பட்ட மக்களிடம் புகுந்து, முற்போக்கு அரசியல் பேசுகிறோம் புகுந்துதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வர முடியும். இங்க கடவுள், ஜாதி, மதம்னு சொல்லி இங்க வரவே முடியாது. மசூதியை இடிப்போம், சர்ச்சை இடிப்போம்னு சொல்லி தமிழ்நாட்டுல பாஜக வரவே முடியாது. ஆனா எவ்வளவு அழகா விஜய் என்ற ஒரு நபரை மதச்சார்பற்ற கூட்டணியும் ஆதரவு 120 கொடுத்ததுக்கு பிறகும் இப்ப ராஜினாமா செய்ய வைத்து தாவேக ஆட்கள், அதிமுக ஆட்களையும் உள்ள இழுக்கிறாங்க. ஏன் நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நாங்க தான் 120 பேர் இருக்கோமே, ஏன் வரீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்ப ஒரு 2 இது குறையுதுங்க, 2 எம்எல்ஏ வராங்க, வேற வழி இல்லைங்க. குதிரை பேரம், கழுத பேரம், யானை பேரம், டைனோசர் பேரம், காண்டாமிருகம் பேரம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, வேற வழி இல்லை. இந்த 2 சீட்டுனாலே கவர்மெண்ட் போயிடும், கவர்னர் ஆட்சி வந்துடும், பிஜேபி வந்துடும். நீ ஆட்சி செஞ்சா பிஜேபி தடுத்துருவேன் அப்படின்னு சொன்னா கூட அதுவே லாஜிக் இல்லை. சரி, ஓகே. அதான் 120 பேர் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் தாங்கி பிடிச்சு நிக்கிறீங்களே, அப்புறம் ஏன் சார் அவர் பிஜேபியோட கூட்டணி வைத்தவர்களை கூப்பிடுறாரு? இன்னைக்கு வந்தவங்க உங்களை விமர்சிக்கிறாங்களே, விஜய் அதை ரசிக்க தானே செய்யறாரு. வந்தவங்க அவர் எவ்வளவு அசால்ட்டா பேசுறாரு. நீங்க எல்லாம் பணம் வாங்காம தான் வந்தீங்களா? அவரை விட்டா அடுத்த வார்த்தை சோபா உங்களுக்கு வரலையாங்கிற அளவு கேட்கிற அளவுக்கு பேசுறாரு. நீங்க எல்லாம் பிரதிபலன் இல்லாம தான் வந்தீங்கன்னு உங்களை சொல்ல முடியுமா? உங்க முதுக பாருங்க சாருங்கிறாரு. எசைக்கு சுப்பையாவும் கம்யூனிஸ்டுகளும் சமம் அப்படின்னு எசைக்கு சுப்பையா சொல்றாரு. இப்ப சமம் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியவங்க யாரு? கொள்கையாளர்கள் ஒரு பக்கம், இடதுசாரி, பெரியாரிய, மார்க்சிய சிந்தனையாளர்கள், தலித்திய சிந்தனையாளர்கள் ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவு வந்துட்டு, ஆமா பணத்துக்கு பிரதிபலன், சோபா, எம்எல்ஏ ராஜினாமா, வாரியம், அமைச்சர் பதவின்னு வர்றவங்களும் ஒரு பக்கம். 2ஐயும் விஜய் வச்சுக்கிறாரு. யார் இருக்கும்போது கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தரும் போதே நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிடுறாருன்னா இது யாரை அவமானப்படுத்துகின்ற விஷயம்? எசைக்கு சுப்பையா தைரியமா பேசுறாரு, நான் தாவைக்கால ஜாயின் பண்ணிட்டேன், நின்று ஜெயிப்பேன், வாரியம் வாங்குவாரு, அமைச்சர் வாங்குவாரு. இனிமே நீங்க ரொம்ப பேச முடியாது. அவங்களுக்கு தேவையான நம்பர் வந்துருச்சு, 4, 5, இன்னும் 5 பேர் வரலாம், வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் என்ன கேட்டா எடப்பாடியிட்ட போய் அந்த டீம் வேகமா சேர்றாங்க. அது ஒரு வகையில நல்லது. விஜய்க்கு அது செக்கு. எடப்பாடியோட சேர்றது விஜய்க்கு செக்கு. ஏன்னா ஆட்கள்லாம் அங்க போயிடக்கூடாது. ராஜினாமா செஞ்சுட்டு வர வரதான் விஜய்க்கு அது லாபம்.
நல்லா கவனிச்சு பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. இப்ப ஆல்ரெடி 5 எம்எல்ஏ அவுட், திருச்சி கிழக்கு கிடையாது. இப்ப 4 பேர் வந்துட்டாங்க. 5 தொகுதி இப்ப காலியா இருக்கு. அப்ப நம்பர் என்ன 234 இருந்து 229 ஆயிருச்சு. இப்ப 229க்கு தேவையான பெரும்பான்மை, அவை பெரும்பான்மை நம்பரை ஆல்ரெடி விஜய் கட்சியே வச்சிருக்கு. அப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல. காங்கிரஸோட சேர்த்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. இனி இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் முஸ்லிம்களுக்கும் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன அவங்களுக்கு? நீங்க ரொம்ப இனிமே நீ வந்தே மாதரம் பாடக்கூடாது, பிஎம்ஸ்டி சொல்லக்கூடாது, மும்மொழி கொள்கை இதெல்லாம் நீங்க பேச முடியாது. RSS கார மாணவர் அமைப்பு முதலமைச்சரை பார்த்து 1 மணி நேரம் பேசிட்டு போனாங்களே, அதுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சா? பேசியிருக்க கூடாது என்று சொல்ல முடிஞ்சா? சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகத்தோட 5 நிமிஷம் பேசியிருக்காரா முதலமைச்சர்? வீரபாண்டியனுடன் ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்காரா? முஸ்லீம் லீக் தலைவர் ஐயா மரியாதைக்குரிய காதர் மீதான 1 நிமிஷம் நேருக்கு நேர் பார்த்திருப்பாரா? ஆனால் RSS மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்தியார்த்தி அமைப்புடன் சேர்ந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும், புதிய கல்வியை கொண்டு வரணும்னு சொல்லி அவ்வளவு நேரம் பேசிட்டு, நாங்க முதலமைச்சர்கிட்ட பேசிட்டோம், முதலமைச்சர் பரிந்துரைக்கிறேன், நீங்க இதை நாங்க கண்டிப்பா இதை நான் ஆய்வுக்கு எடுத்துக்கிறேன், இதையெல்லாம் பரிந்துரை செய்து ஆய்வு செய்து நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. இடது கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தந்த கூட்டணி கட்சியை பார்க்க மாட்டீங்க, விடுதலை சிறுத்தைகள் தலைவரை உங்களால பார்க்க முடியாது, முஸ்லீம் லீக்கை பார்க்க முடியாது, காங்கிரஸ் தலைவரோட உங்களோட பேச நேரம் இல்லை, ஆனா RSS தலைவரோட பேச முடியுது. கேட்டா காங்கிரஸ் வேற மாதிரி பிளே வச்சிருக்கு, அங்க இதை வச்சு மெயின்டைன் பண்ணும், சிவகுமாரை வச்சு அப்பப்போ அழுத்தம் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் பிஜேபி அழுத்தம் கொடுக்குற மாதிரி தெரியல. இடதுசாரிகள் விஜய்க்கு யாரும் அழுத்தம் கொடுக்குற மாதிரி தெரியல. அவருக்கு கிளீனா நம்பர் வந்துருச்சு. இப்ப இந்த ராஜினாமா வச்சுக்கிட்டு நீ எலெக்ஷன் நடத்தினாதானே உண்டு. ஏன்னா இவங்க ராஜினாமாவே எனக்கு தெரிந்து சட்டப்படி சரியா, நியாயப்படி இது ஒரு கேஸ் போடலாம். ஏன்னா அவங்க மீது ஏற்கனவே பதவி இழப்பு இருக்கு. எம்எல்ஏ பதவி இழக்கணும்னு சொல்றப்ப நீங்களா எப்படி ராஜினாமா செய்யலாம்? அப்ப பதவி இழப்பலாம் அப்படிங்கிற ஒரு அபாயம் வரும்போதெல்லாம் நாங்களே ராஜினாமா செய்யணும்னு அந்த தண்டனையில இருந்து தப்பிக்கிறது ஒரு வாய்ப்பாயிரும்ல. இப்ப என் மீது ஒரு கேஸ் வருது, இந்த மாதிரி எம்எல்ஏ பதவிக்கே தகுதி இல்லாதவன் பதவி இழப்பு செஞ்சிருக்கான்னு நான் என் மேல வரும்போது, நான் நீ என்ன பதவி இழக்கிறது, நானேமே ராஜினாமா செஞ்சுட்டு இன்னொரு கட்சியில சேர்ந்து நான் நின்று ஜெயிச்சுக்கிறேன்னா, அப்ப தண்டனைக்குரியவர்கள் எல்லாருமே இந்த வழியில போய் தப்பிச்சுக்கலான்னு ஆயிருமே. ரொம்ப ரொம்ப தப்பான உதாரணம் ஆயிருமே. திமுக ஆட்சியில அனிதா ராதாகிருஷ்ணன் சேர்ந்தாங்க, கம்பம் ராமகிருஷ்ணன் சேர்ந்தாங்கிறாங்க. அவங்க மீது இப்படி விஷயங்கள் இல்ல. இப்ப இப்படி ஒரு கேஸ் ஃப்ளோர் டெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கும்பலாகி 5 பேரா கட்சியில சேரல. அவங்களுக்கு அந்த கட்சி தலைமையில ஒரு முரண்பாடு ஏற்பட்டது, பிரச்சனை ஏற்பட்டது, கட்சியை விட்டு நீக்கப்பட்டார்கள். நீக்கும் போது எம்எல்ஏ பதவி போச்சு. உடனே திமுக ஜாயின் பண்ணாங்க. எம்எல்ஏ இல்லைங்கனால இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் தொடங்கி பெரும்பான்மை கிடைக்காம மத்த கட்சியில இருந்து பிச்சு பிச்சு ஆட்களை கொஞ்சம் கொஞ்சமா 3 மணிக்கு 4 மணிக்கு சேர்ந்த உடனே கார்டு ரெடி, கட்சி கார்டு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அவங்க ராஜினாமாவே பண்றாங்க. இப்படி எல்லாம் திமுக ஆட்சியில நடக்கல. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில நடந்ததை சொல்றாங்க, விஜயகாந்த் கட்சியை உடைச்சாங்க. ஆமா, அதெல்லாம் நடந்தது உண்மைதான். அது ஒன்றும் அவங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட் அறுதி பெரும்பான்மை பிரச்சனை எல்லாம் வரல. ஜெயலலிதா அம்மையாருக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. விஜயகாந்தோட பிரச்சனை, தேமுதிக பிரச்சனை வந்தாலும் எதிர்கட்சி அந்தஸ்தே இல்லாம ஆக்குறேன் பாருங்கிற மாதிரி அந்த கட்சியில இருந்து ஒரு 8 பேர் அவங்க பண்ணாங்க. இதை சமப்படுத்த முடியாது. அதாவது பழைய காலத்திலேயே இந்த மாதிரியான முரண்கள், கட்சி தாவல் இதெல்லாம் நடந்திருக்கு எல்லா கட்சியிலையும். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா கட்சியும் அழிக்கிறாங்க, அதிமுகவை உடைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள்ல பல தொண்டர்கள் இங்க சேர்ந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள பிளவு வருது. ஜோதிமணி ஒரு கருத்து, மாணிக் தாக்கூர் ஒரு கருத்து. இப்ப பாருங்க, சிபிஎம்லயே பாருங்களேன், சிபிஎம் தலைமையா இருந்தால் கனகராஜ் ஓப்பனா அடிச்சிட்டாரு. ஆதரவு தர கட்சியா இருந்தாலும் கிளியும் கிழிச்சிட்டாரு. விடுதலை சிறுத்தைகளை பாலாஜி போன்றவர்கள் கட்சியில இருந்துட்டு இதை ஆதரிக்க முடியல, குதிரை பேரம் யானை பேரம் விமர்சிச்சு தள்ளிட்டாங்க. ஆனா ஆதரவு தந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் விஜய் கட்சியிலேயே சேர்ந்த வருங்கால சட்டமன்ற உறுப்பினரான, நேற்றைய சட்டமன்ற உறுப்பினரான எசகி சுப்பையா அவர்கள் கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் முஸ்லீம் லீக்கையும் அசால்ட்டா உங்க முதுக பாரியா, ஏன் முதுக பேசாதன்ட்டாங்க. அப்ப எசகி சுப்பையா போன்றவர்கள் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய கிரெடிபிலிட்டி போயிருக்கு. கிரெடிபிலிட்டியா அவர் கேள்வி கேட்கிறார், நம்ம கேள்வி கேட்கல. உங்க விஜய் கட்சியில இருக்கிறவர், நீங்க ஆதரிக்கக்கூடிய விஜய் ஆட்சியில் இருக்கக்கூடியவர் உங்களை விமர்சிக்கிறார். நீங்க இந்த ஆட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த கட்சியில சேர்ந்தவங்க எல்லாரும் உங்களை விமர்சனம் பண்றாங்க. இன்னைக்கு எசகி சுப்பையா என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க, நான் சேர்ந்ததை விமர்சிக்கிறாங்க, தோழர்களுக்கு நான் உண்மையை புரிய வைப்பேன், நம்மளாம் ஒரே கூட்டணி கட்சியில இருக்கோம், எங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சு கூடாதுன்னு பேசணும். அவர் பேசல, நீங்க கிளம்புங்கிறாரு. அப்ப விஜயோட நோக்கம் எசகி சுப்பையா வேணுங்கிறது தான். எசகி சுப்பையா எனக்கு போதும், எசகி சுப்பையா போன்ற எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு விசில் ஜெயிச்சா எனக்கு போதும். அவர்
இரட்டலை சின்னத்தோடயே அதிமுக கூட்டணி மாதிரி வச்சு என்னை காப்பாத்துங்க, அமைச்சர் பதவி தர்றேங்கிறதா பிளான். எடப்பாடி அதுக்கு தடை போட்டாரு, கேஸ் சட்ட ரீதியா போய். உடனே தனியா வந்து என் சின்னல நின்று ஜெயிங்க, கட்சியாவது சின்னமாது ஏதோ ஒரு பதவி வாரியம் தானே வேணும், வாங்க தரேன், நீங்க இருங்க. ஏதாவது வந்துச்சுன்னா வந்தே மாதரம் ஜோசியர்லாம் நீ எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்கல்ல, ஜோசியரை போட்டா வந்தே மாதரம் இந்த இதெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டீங்கல்ல. இந்த கம்யூனிஸ்டுகள் இவங்கள்ட்ட அது பிரச்சனையா இருக்கு. குறைந்தபட்சம் அந்த நாளாவது போகட்டும். இப்ப பாருங்க, கம்யூனிஸ்டுகள் 4 போறதுக்கு ஏத்த மாதிரி 4 பேர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப வந்து அவை பெரும்பான்மையில விஜய் கட்சிக்கு பிரச்சனையே இல்லை. இந்த ராஜினாமாக்களை இன்னும் நிறைய பண்ண வச்சாருன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவை பெரும்பான்மை குறைஞ்சிட்டே இருக்கும். 233, 215, 210 குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா விஜய்க்கு பிரச்சனையே இல்லை. அவருக்கு இருக்க 107, 108 சீட்டே போதும், அதை வச்சே நடத்திடுவாங்க. எலெக்ஷன் நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. பிஜேபி நினைச்சாதான், அது தேர்தல் ஆணைய மனசு வச்சாதான். எலெக்ஷனையே நடத்தாம அப்படியே கொண்டு போயிட வேண்டியதானே. இவங்க நினைச்சாதானே 6 மாசத்துல நடத்தணும். இவங்க நினைச்சாங்கன்னா அந்த டிடிவி தினகரன் கேஸ் எல்லாம் இழுத்துட்டு நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து நடத்துவாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்குள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா போட்டு அதுக்கு விஜயை சைன் பண்ண வச்சிருவாங்க. விஜயை இடதுசாரிகள் கேள்வி கேட்க முடியாது, விடுதலை சிறுத்தைகள் கேள்வி கேட்க முடியாது. நீங்க எல்லாம் ஆதரிக்க வேண்டிய நிலையில இல்லை, எனக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அவை பெரும்பான்மை வந்துருச்சு, அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? கவர்மெண்ட் பிரச்சனையே கிடையாது. இடதுசாரிகள் தாங்கி பிடிக்க வேணாம். உங்களை விமர்சிக்கிற ரேஞ்சுக்கு விஜய் கட்சி போயிருச்சு. இனிமே நீங்க மும்மொழி கொள்கை, அது ஏகாதிபத்தியம், அது இது எதுவுமே எடுபடாது. அந்த ரேஞ்சுக்கு இதைத்தான் நான் தொடக்கத்துல இருந்தே சொல்றேன். உங்க ஆதரவை கேட்டுக்கிட்டே அவங்க ஏன் சார் ஏடிஎம்கேவை ட்ரை பண்றாங்க? சிவி சண்முகத்தையும் அவங்க எஸ்பி வேலுமணியும் அவர் போய் பார்த்தப்பே இடதுசாரிகள் விமர்சனம் பண்ணியிருக்கணும், இதை கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். எடப்பாடியை பார்க்காம ஏன் பாக்குறீங்கன்னு சொல்லியிருக்கணும். அவங்க ஆதரவு தந்தப்ப நம்ம கேள்வி கேட்டிருக்கணும். அப்ப எல்லாம் கேட்காம அது அவர்கள் ஆதரிக்கிறார்கள், விஜய்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னாங்க. இன்னைக்கு எஸ்ஐகி சுப்பையா வெளிப்படையா இடதுசாரிகள் எல்லோரையும் விஜய் கட்சியை ஆதரிக்கிறவங்களை விமர்சிக்கிறாரு. விஜய் அதை வேடிக்கை பார்க்கிறாருன்னா விஜயே அதை விரும்புகிறார் என்பதுதான் பொருள். புரிஞ்சுக்கோங்க, அரசியல் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. எஸ்வி சேகர் போன்றவர்கள்லாம் விஜய் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? கடந்த கால ஆட்சியில நான் சொன்னேன்னா எஸ்வி சேகர் அப்பா பேரை வைக்கிறது இந்த மாதிரிலாம் போகும்போது இதெல்லாம் என்ன இதுன்னு நீங்க இப்ப பாருங்க, அவங்க எல்லாம் கரெக்டா இங்க வந்துருவாங்க. இது பிராமணர்களுக்கான ஆட்சின்னு ஆதரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். மக்களே அரசியல் படுங்க, நீங்க அரசியல் படுங்க, அரசியல் உணர்வோடு இருங்க, சமூக நீதி உணர்வோடு இருங்க. அது மட்டுமே நீங்க மக்களை காப்பாற்றும். அரசு, நிர்வாகம், அதிகார வர்க்கம், டெல்லி இனி நிறைய நடக்க போகுது. டாஸ்மார்க்ல சண்டை நடக்குது, எல்லாம் நடக்குதா? மக்கள் உணர்வோட இருங்க, புத்தகங்களை படிங்க, நிறைய வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. கட்சி தாவல் தடை சட்டம், இந்திய அரசியல் இது தெரியாதனாலதான் சராசரி மக்களுக்கு இதுல என்ன தப்புங்கிறாங்க, என்ன ஆசைப்பட்டு வந்து சேர்றாங்க, இது ஒரு தப்பாங்கிறாங்க. அப்ப மக்களுக்கு வந்து சட்டமன்ற ஜனநாயகம்னா என்னன்னே தெரியல, இது குதிரை பேரம்னா என்னன்னே தெரியல இன்னும் பெரும்பான்மையான மக்களுக்கு. அதனாலதான் விஜய் கட்சிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. கேட்டா இது அதை அவங்க பண்ணலையா இவங்க பண்ணலையான்னு கேட்டு இதை நியாயப்படுத்திட்டு நார்மலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. தயவு செய்து அரசியல் உணர்வு பெறுங்க, அரசியல் படிங்க. கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம், கட்சித்தாவல் தடை சட்டம் என்னென்ன நடந்திருக்குங்கிற கடந்த கால வரலாறு தெரிஞ்சாதான் இந்த ஆட்சி எப்படி நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா எஸ்ஐகி சுப்பையா அசால்ட்டா டீல் பண்றாரு பாருங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க, வினை புரிய போறீங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, வரலாறு போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.